வாவர்சன் ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோ. என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டை சுற்றி நாங்கள் போகி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஏங்க ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஏன் போகி கொண்டாடுறோம்னு சொல்லிடுங்க. ஏன் போகி கொண்டாடுறோம் அப்படின்னா பாம்பு வந்துருச்சு. ஆமாம், எங்கள் வீட்டுக்குள்ளே பாம்புனாலே என் கண்ணில் பட்டுரும்பா பாம்பு எப்போ வந்தாலும். ஆமாம், பாம்பு வந்து அதுவும் முக்கியமாக யாரு கண்ணுக்குமே படாது. என் கண்ணுக்கு பாம்பு படும். இந்த வாய்க்காலுக்குள்ளே ஏதாவது ஓலைப்பாம்பு தண்ணி பாம்பு ஏதாவது தவக்காலையை பிடிச்சி கத்தும். ஆனால் இவர் கண்ணில் படுறதெல்லாம் நல்ல பாம்பு தான் கண்ணில் படுது. அங்கே வந்து ஆப்போசிட்டில் காடு இருக்குது, அந்த ரோடு அது வழியே பாம்பு நேற்று இந்த கிராஸ் பண்ணி இப்படியே வந்திருக்கு. ஐயோ சாரிங்க, அவ்வளோ ஆள் பார்த்துட்டாரு. காலையில் முதல் வேலை தூங்கி எந்திரிச்சோடனே அங்கே ஏறி அந்த குப்பையை சுத்தம் பண்ணியாச்சு, இங்கே இந்த குப்பையை சுத்தம் பண்ணியாச்சு. ஏன்னா பாம்பு வந்து ஒரு நெரிசலான இடத்துல, ஒரு அரசலான இடத்துல தான் வந்து தங்கும். ஏன்னா நம்ம வீட்டை இப்போ பேக் ரோடு சுற்றி காட்டுறேன் பாருங்க. கோயம்புத்தூர் டவுனுக்குள்ளே பாம்பு வரதான் செய்யுது. இங்கே பாருங்க. இப்போ இந்த மூலையில் பாருங்கள், அந்த மூலையில் சரியான ஒரு குப்பைனா அந்த விறகு வந்து சேர்ந்து அப்படியே சேர்ந்துருச்சு. அதே மாதிரி இந்த இடத்துலையும் அதே மாதிரி தான், ரொம்ப நெரிசலான இடம். அப்புறம் அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த வேலி ஓரத்தில் அந்த மரத்தை சுற்றி அப்படி தான். அப்புறம் முக்கியமாக இந்த இடத்துல ஓடு இருக்குது. இது நாங்கள் பழைய ஓடு, நாங்கள் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி. ஆமாம், என் குழந்தைனுக்கு வந்து மேலே வந்து கொஞ்சம் ஓடு போட்டு இந்த கேரளா சைடில் வீடு கட்டலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த ஓடை வச்சிருக்காங்க. கேரளா ஓடல வாங்கணும், இல்லை ஓட்ட ஓட வச்சு என்ன செய்ய, அந்த மாதிரி ஸ்டைலில் கட்டலான்னு அவனுக்கு ஒரு ஆசை. எதுனா கழுவி சுத்தம் பண்ணிக்கிறேன். பாரம்பரியமாக இது வந்து எங்கள் பழைய வீடில் இருந்த வீடு. அதனால அவனுக்கு வந்து ஒரு ஞாபகமாக அந்த வீடு இருக்குது, அந்த ஓடை வச்சு வீடு கட்டுவோம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் வச்சுருக்கான். ஸோ அதனால கூட பாம்பு வர வாய்ப்பு இருக்குது. அப்படி தானேங்க? பாம்பு எப்படியா இருந்தாலும் வர முடியும். எப்படி சொல்கிறீங்க? அந்த நமக்கு எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வீடு வந்து நம்ம வீடு மாதிரியே இருந்த ஓட்டு வீடு. அதை வந்து இடிச்சிட்டாங்க. இடிச்சிட்டு சுத்தம் பண்ணி போட்டுருந்தாங்க. இப்போ மறுபடியும் கருவு நான் காட்டுறேன், அந்த வீட்டை கொஞ்சம் காமிச்சிக்கிறேன். நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி காட்ட முடியல. ஆனால் அந்த வீடு தான், அது வந்து முன்னாடி பழைய வீடாக இருந்துச்சு. அதை இடித்து அப்படியே அந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணலை. அப்படியே அந்த ஓடு சட்டத்தை மட்டும் எடுத்துகிட்டு மற்றது எல்லாத்தையுமே அப்படியே பதிச்சு வச்சுட்டாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து இப்போ கருவையும் மண்டிருச்சு. ஸோ அது அப்புறம் அந்த ரோட்டுக்கு அங்கிட்டு பாரு கருவை மண்டி கிடக்கு பாருங்க. இது அதனால இந்த ஓடு, இந்த செங்கல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த ஹீட்டுக்கு வந்து இந்த செங்கல் ஓடு இதெல்லாம் வந்து கொஞ்சம் குளுன்னு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோப்ரா, இந்தியன் கோப்ரா, அது வந்து பார்த்தீங்கன்னா அது உள்ளே போய் தான் ஸ்டே பண்ணும். குட் கோப்ரா. குட் கோப்ரானா? குட்டுன்னா நல்ல, கோப்ரானா பாம்பு. இங்கிலீஷில் தீ வைக்க வேண்டியது. அந்த மாதிரி அதெல்லாம் வந்து அதுக்குள்ளே தான் போய் இருக்கும். அப்படி தான் வந்து கணிக்கில் அது இருக்கே தவிர கொஞ்சம் ஆள் புழக்கம் இல்லை. அதனால் அப்படி தான் இருக்கே தவிர மற்றபடி என்ன பண்ணுறது, கோயம்புத்தூருக்குள்ளே தான் பாம்பு வருது. அதுதான் ஒன்றும் பண்ண முடியாது. பாம்பு எல்லா இடத்துலையும் வரதான் செய்யுது. மாமா வந்து ஆடு மாடு உள்ளே வரனாடி பனைமரத்தில் அந்த இது இருக்கு பாருங்க. இது வந்து பனைமர மட்டையை வச்சு கையில் வச்சுருக்கணும். பனைமர மட்டை, இந்த மட்டையவே வச்சு எங்கள் அப்பா வந்து வேலி அடிச்சிருக்காப்புல. சூப்பராக வேலி அடிச்சிருக்காங்க பாருங்க மாமா. நாங்கள் வரையில் அது ஃபுல்லாமே வேலி தான். அந்த சின்ன ஒரு பாதை மட்டும் தான் வச்சுருந்தாங்க. இப்போ கார் உள்ளே வர்றதுக்காக அந்த வேலியை வந்து பிரிச்சிட்டோம். எனக்கு என்னென்னா இது இடத்த ஃபுல்லாமே நம்ம சுத்தம் பண்ணணும். அந்த இடத்துல தீயை பிடிக்கல, நாங்கள் வச்சு விட்டோம் தீ பிடிக்கும்னு பார்த்தா பிடிக்கல. இந்த இடத்துல தான் லைன் போகுது. ஸோ நம்ம அந்த இடத்துல தாராளமாக தீப்பத்தை வைக்கலாம். அது பிடிக்காது. அது வந்து என்னென்னா வாவரசி மரம், இந்த மரம் இருக்கு பாருங்க, போகவே போகாது, பிடிக்க முடியாது. அவ்வளோ தீ வச்சு அந்த பிடிக்கல. பேப்பர் மட்டும் தான் அதை வச்சு அதோட அமர்ந்துருச்சு. ரொம்ப கஷ்டம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே இந்த வேலி அடைக்கிறதுக்கு கொஞ்சம் வச்சிருக்காங்க. அடைக்கிறதுக்கு இல்லை, இந்த புள்ள வந்து இது கேட்டுச்சு, பாத்திரம் கழுவி காய போடுறதுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி. அது வந்து கிராமத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும். முன்னாடிலாம் வந்து இப்போ புகை வாயை அடைக்குதுப்பா. பாத்திரம் கழுவுறக்கா இப்படி ஸ்டாண்டு மாதிரி வச்சு அதில் தட்டி மாதிரி வச்சு அடிச்சிருப்பாங்க. பாத்திரம் கழுவுன பாத்திரத்தை அதில் கவுத்து போட்டால் வெயில நல்லா காஞ்சிரும். மண்ணு படாது கேட்டுச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு மட்டை இருக்குது. இந்த மட்டையை வச்சு செஞ்சுட்டு இந்த எங்கே கிடக்கிறத வச்சு எனக்கு ஒரு முக்காலி எங்கள் மாமா பாத்திரங்களுக்கு செஞ்சு தரேன்னு சொன்னாங்க. அதுக்கு கொஞ்சம் கிடக்கு. அதுக்கு கீழே இந்த கம்பில் இல்லை தெரியலைங்க என்னென்னு. இந்த கம்புனா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வாவரசி மர கப்பு தான். அந்த இடத்துல நின்று வாவரசி மரத்தை எல்லாத்தையும் வெட்டி போட்டிருக்காங்க. ஒரு மரம் இருந்துச்சு, அந்த மரம் வெட்டியாச்சு. வெட்டல, அது வந்து சாஞ்சிருச்சு. அப்படியே சாஞ்சிருச்சு. சாஞ்சோடனே இந்த மரம் தான், இந்த மரத்தில் உள்ள வேஸ்டேஜ் தான் அதெல்லாம். அது அப்புறம் இதெல்லாம்
அப்புறம் இந்த இதுக்கு கீழேயும் கொஞ்சம் நிறைய கிடக்கு. சரியான மரம். ஒரு மலையில வந்து இந்த இந்த இடத்துல நின்றுச்சு, அப்படியே சாஞ்சு போஸ்ட் மரம் வரைக்கும் வந்து நாங்களுக்கு வந்து சாஞ்சிருச்சு. இப்போ வந்து எங்கள் போஸ்ட் மரமே இந்த நிலமையில தான் இருக்கு. அதுக்கு போய் இன்னைக்கு போய் ஈபியில் போய் ஆமாம், இந்த போஸ்ட் மரம் எப்படின்னா கவர்மெண்ட்ல இருந்து வச்ச மரம்னு சொல்றதை விட இது வந்து எங்கள் மாமா காசு போட்டு அந்த காலத்திலேயே வச்ச மரமாமா. இத்தனை வருஷம் ஆச்சு, இத்தனை வருஷமா தாக்கு பிடிச்சிருக்கு. என் வீட்டுக்காருக்கே இப்போ 30 வயசு ஆச்சு, அவருக்கு முன்னாடி வச்சதாமா இப்போ 35 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அப்போனா கரண்டே இல்லை ஊரில். தொண்டியில இருந்து எங்களுக்கு லைன் மாமா வந்து ஊர்ல ஆம்பளைங்கலாம் சேர்ந்து இதை வந்து இழுத்ததா சொன்னாங்க. இப்போ நாங்கள் வந்து இதை வந்து ஈபியில் போய் எழுதி கொடுக்க போகிறோம். ஏன்னா ரொம்ப நம்ம இடத்த வந்து சேஃப்டி பண்ணி வைக்கணுங்கிற ஒரு எண்ணத்துக்காக இப்போ இந்த போஸ்ட் மரத்தை போய் நாங்கள் வந்து இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற போஸ்ட் மரம் இப்படி சாஞ்சிருக்கு அப்படின்னு போய் நாங்கள் போய் ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுத்து நம்ம எழுதி கொடுத்துட்டு வருவோம். நம்ம சொல்கிற மாதிரி மனு கொடுத்துட்டு வருவோம். அதுக்கு போஸ்ட் மரம் இல்லை, போல் இது பேரா? நான் வந்து போஸ்ட் மரம் தான் சொல்லுவேன். போஸ்ட் மரம்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்தா கொண்டாந்து வச்சிருக்காங்க. போஸ்ட் மரம் இது பேர் அப்ப என்ன சொல்லுவாங்க? தண்டி மரமா? தெரியல எனக்கு தெரிஞ்சு போஸ்ட் மரம் தான். இதை வந்து எங்களுக்கு வந்து எழுதி கொடுத்துட்டு ஒரு ஊர் என்ன சொல்லுவாங்க, ஒரு புது போஸ்ட் மரம் வைக்க சொல்லி நாங்க போய் கேட்டுட்டு வரோம். அக்கா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கோம். இன்னைக்கு தான் பாக்குறேன், வந்து ஒரு வாரம் ஆச்சு. சரி போயிட்டோம். எப்படி இதுதான் நம்ம ஊரில் நலம் விசாரிக்கிறது. இப்போ நாங்கள் ஊர்லேருந்து வந்தோம்னா இப்படி தான் போகிறவங்க எங்கள் அத்தாச்சி, அண்ணன், சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்சான் அவங்களாம் வந்து எப்போ வந்தியப்பா அவங்க கேட்பாங்க. அப்போ நம்ம இப்படி தான் பதில் சொல்லணும். இப்படி தான் பதில் சொல்லுவோம். அது ஜாலியாக இருக்கும். அதுவும் இந்த அக்கா இப்போ வந்து அந்த அக்கா வந்து ரோட்டுக்கு அங்கிட்டு கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சைடு வந்துட்டா இவர் ஏதாவது வம்பளுத்துட்டு தான் போவாங்க. ஏன்னா குழந்தை அந்த முறையில் வச்சு இவரை வம்பளுத்துட்டு தான் போவாங்க. சரி ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து இன்னைக்கு வந்து வாரத்தின் முதல் நாள் பார்க்க வேண்டிய வேலை இந்த வேலை. முதல் நாள் நேற்று, இன்னைக்கு என்ன கிழமை? திங்கக்கிழமை தானே? என்னையை பொறுத்த வரைக்கும் திங்கக்கிழமை தான் வாரத்தின் முதல் நாள். ஞாயிற்றுக்கிழமை வந்து ஓய்வு நாள், சண்டே வந்து ரெஸ்ட் எடுக்கிற நாள். திங்கக்கிழமை வந்து நம்மளுடைய ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுற நாள். நான் வந்து ஒரு இது போட்டு வச்சுருக்கேன், எனக்கு என்னென்ன வேலை செய்யலாம் அப்படின்னு போட்டு வச்சுருக்கேன். இன்னைக்கு வந்து முதல் வேலை நாங்கள் இபி ஆஃபீஸில் போய் இந்த போஸ்ட் மரத்துக்கு வந்து எழுதி கொடுத்துட்டு வரோம். செகண்ட் வந்து எங்கள் புது வீட்டுக்கு வந்து வயரிங் வேலைலாம் முடிஞ்சிருச்சு. நான் புது வீடு அப்டேட் கண்டிப்பாக கொடுக்குறேன். புது வீட்டுடைய வயரிங் வேலை முடிஞ்சிச்சு. புது வீட்டுக்கு வீட்டு ரசீது வச்சு அங்கேயும் போஸ்ட் அது என்னதாங்க மீட்டருக்கு எழுதி கொடுத்துட்டு வரணும். ஏன்னா எழுதி கொடுத்து ஒரு 10 days 1 வீக்கில் வரும்னு சொல்கிறாங்க. சப்போஸ் மீட்ரு இருந்தால் உடனே வருமா, இல்லைன்னா ஒரு 1 month ஆக கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு தெரியல, அதையும் போய் கேட்கணும். வேறு 2 வேலை முக்கியமான வேலை. அப்புறம் வந்து பொதுவாக ஒரு விஷயம் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ கவர்மெண்ட் இப்போ இந்த இபிக்கு எழுதி கொடுக்குறோம், இந்த மீட்ரு பாக்ஸுக்காக எழுதி கொடுக்குறோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிட்டியில் ஒரு மாதிரி இருக்கும், வில்லேஜில் ஒரு மாதிரி இருக்கும் ப்ரொசீஜர். கிராம பஞ்சாயத்து. அதுவும் இல்லாமல் இது வந்து ஆன்லைன்லேயே பதிவு பண்ணிக்கலாமா? எங்களுக்கு வந்து இந்த இபி திங்ஸ் எல்லாம் வாங்கினோம்ல, அவங்களே சொன்னாங்களாமா நீங்கள் வந்து எங்கள்கிட்ட நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம், எவ்வளோ 500 1000 ஏதோ கேட்டாங்களாமா, இங்கேயே பதிவு பண்ணிக்கலாங்கிற மாதிரி கேட்டாங்களா. நாங்கள் தான் நாங்கள் இங்கே பதிவு பண்ணணும், நாங்கள் டேரெக்டாக இபி ஆஃபீஸ்லேயே போய் ஒரே ஒரு நாள் வந்து நான் இபி கட்டுறதுக்காக, பழைய வீடு இபி கட்டுறதுக்காக போய் என்னை கூப்பிட்டு போயிருந்தார். அன்றைக்கி தான் மொத அந்த இபி ஆஃபீஸே போய் பார்த்தேன். ஓகே, குப்பையை பார்த்துக்கிறேங்க, எவ்வளோ குப்பை சேர்ந்துருக்குன்னு. இதெல்லாம் தீ வச்சு எழிச்சாச்சு. அப்புறம் அதே எரிச்ச தீ வந்து அணைஞ்சு போச்சு. ரொம்ப வருத்தமாக இருக்கு. ஏங்க அம்மா வீடியோ எடுத்தோம்ல, அது அவ்வளோதான் பகஞ்சு போய் தெரியல. இந்த இடம் வந்து எங்களுக்கு வந்து பிள்ளைங்க விளையாடுறதுக்கான ஒரு ஸ்பேஸு. இந்த இடத்துல தான் நேற்று பாம்பு போச்சாமா. இந்த இது வெளியே அப்படியே அந்த இதுக்குள்ளேருந்து வந்து அந்த குப்பையிலேருந்து வந்து இப்படியே வந்து இதுக்குள்ளே எல்லாருமே நேற்று வீட்டில் இருந்தாங்க, குழந்தை வீட்டில் இருந்தாங்க, அத்தை மாமா எல்லாருமே இருந்தாங்க. வந்து கூப்பிட்றாரு பாம்புன்னு வர்றதுக்குள்ளே கடன்னு கடந்து எங்கிட்ட ஓடி போச்சு. இப்போ இன்னொரு விஷயம், 2 மாதம் லீவில் இருக்கலான்னு வந்தோம். ஆனால் வேலை வந்து அவருக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை இருக்குது, ஊருக்கு கிளம்புற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். கோயம்புத்தூருக்கே திரும்ப போயிடலான்னு இவர் சொல்கிறாரு. எங்களை விட்டுட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்கிறாரு. வேலை இருக்கு, இங்கேயும் வேலை இருக்குது, இங்கே ஏதோ அர்ஜென்ட் வேலைன்னு வர சொல்லியிருக்காங்க. ஏன்னா போறீங்களா? போவோமா கோயம்புத்தூருக்கு? தெரியல. உங்களுக்கு இங்கே இருக்க பிடிச்சிருக்கா, கோயம்புத்தூர்ல இருக்க பிடிச்சிருக்கா? எனக்கு எங்கே இருக்கவும் பிடிச்சி தான் இருக்கு. எனக்கு வந்து இங்கே இருக்க பிடிக்கல. ஏன்? இங்கே இருந்தா எனக்கு வந்து ஏதோ விதியாத மாதிரியே கூட்டு குடும்பமா இருக்குல்ல, எல்லாரும் சமைக்கணும், எல்லா வேலையும் பார்க்கணும். அங்கே போனா ஜம்முன்னு நமக்கு அப்படின்னா இல்லை, தூங்கணுமான்றீங்களா? அது அப்படின்னா இல்லை, நான் சத்தியமாக அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா எங்கள் அத்தை மாமாவும் சரி, என் குழந்தைன்னு சரி, சாப்பாடே சாப்பிட மாட்டாங்க. ஒரு நாளைக்கு காப்படி அரிசி தான் போடுறேன், அதுவே மிச்சமாயிருது. காப்படி அரிசியா? காப்படி பார்த்துக்கிறேன்ப்பா. இந்த மாதிரி லாங்குவேஜ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எங்கள் வீடியோவில் தான் கற்றுக்க முடியும். காப்படி தான் அரிசி போடுவேன். மாமா வந்து காலையில் வடிச்சு தண்ணி தான் குடிப்பாங்க, காலை சாப்பாடு
சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. மதியத்துக்கு கொஞ்சோண்டு சோறு சாப்பிடுவாங்க, நைட்டுக்கும் ஒரு கை சோறு தான் சாப்பிடுவாங்க. அத்தை வந்து அவங்க வந்து காலையில் கம்பெனிக்கு போயிடுவாங்க, காலையில் மதியம் 12 மணிக்கு போயிடுவாப்ல, 11:30 மணிக்கு சைக்கிள் எடுப்பாப்ல எங்கள் அப்பா. ஆமாவா? ஆமாம், 11:30 மணிக்கு எடுத்தாப்லன்னா டக்குன்னு 12 மணிக்கு கரெக்டாக அட்டன்ஸ் போட்டுருவாப்ல. ஆமாம், அதனால தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அவங்களும் அதிகமாக சாப்பிட, என் அத்தையும் அவ்வளோதான் சாப்பிடுவேன். ஒரு லஞ்சு பாக்ஸில் கொண்டு போகிறது சரி, அதுதான் அவங்க சாப்பாடு, அளவு சாப்பாடு மாதிரி. குழந்தை வந்து காலை சாப்பாடு சாப்பிட மாட்டான், மதியத்துக்கு மட்டும் தான் அவன் சாப்பிடுவான். அதனால பிள்ளைங்களும் அப்படி தான், இவரும் அப்படி தான், நானும் அப்படி தான். சோறு திங்க மாட்டோம். எல்லாருமே கேட்குறீ அக்கா ரொம்ப குண்டாயிட்டிய. ஆனால் இங்கே வந்து 2 நாளாக சரியான குண்டாயிட்டு. இந்த நைட்டி போட்டா இல்லை, நைட்டி போடாமல் அப்படி தெரியுதா இல்லை எப்படின்னு தெரில. ரொம்ப டைட்டாக போடாமல் ஃப்ரீயாக போட்டிருக்கேன். கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரியாக இருக்கேன்னு, மற்றபடி அதனால தான் எனக்கு கொஞ்சம் குண்டா தெரியுவேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இல்லை கிராமத்தில் வந்து கண்டென்ட் நிறைய கிடைக்கும்ங்கிற மாதிரி சொன்னீங்க. கண்டிப்பாக இல்லை, கிராமத்தில் இருந்தாலே வேர்த்து கொஞ்ச நேரம் போய் ஃபேனில் உட்காந்து அப்படியே மைண்ட் வந்து அந்த கண்டென்ட்டை யோசிக்கிறதுக்கே தெரியல. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நேற்று நைட்டு ஒரு 12 மணி வரைக்கும் நான் வந்து ஃபுல் கமெண்ட் வந்து ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்நியாரத்துலேயுமே அக்கா இன்னும் தூங்கலையா, இன்னும் வரைக்கும் தூங்காமல் இருக்கி அப்படின்னு கூட யூடியூப்லேயே கமெண்ட் ரிப்ளை வந்துச்சுங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன் வீடியோ வரலன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. வீடியோ எடுக்கிறதுக்கு இவர் கொஞ்சம் வேலை, இவருக்கு அதிகமான வேலை. இங்கேயும் எங்களுக்கு வேலை இருக்குது. இவங்க டைல்ஸ் வேலை தானே பார்க்குறாங்க. இப்போ நாங்கள் ரீசெண்டாக டைல்ஸ் தூக்க போயிருந்தோம் ஆஃபீஸ்க்கு, அங்கேருந்தும் வேலை எங்களுக்கு இவருக்கு வந்து ரெக்கமெண்டேஷனில் கிடைக்கும் வேலை. அதனால் இவர் கொஞ்சம் ஒர்க்கு பிஸி. அப்போ நான் மட்டும் எப்படி வீடியோ எடுக்கிறது? எனக்கு வந்து அந்தளவுக்கு நம்ம குழந்தைகளை காட்டி நம்ம முகத்தை காட்டி எப்படி வீடியோ போட்டோம், அது செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி என்னைய நானே ஃபீல் பண்ணிக்கிட்டேன். கப்பில் எடுத்தாலும் அது வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கும். பாசிட்டிவ் வைப் கொடுக்காது, கையில் போனை பிடிச்சி எடுக்கிறதுக்கு நான் பிடிச்சிக்கிறோம்ல, அதான் உனக்கு பாசிட்டிவ் வைப்பு. ஆமாம், ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நாங்கள் வந்து காலை டிஃபன் இருந்து ரெடி ஆகலாம். 7:30 இன்னைக்கு காலையில் இந்த தூங்கி எந்திரிச்ச டைம் வந்து 7:30. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 9 மணி ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் வீடு சுத்தம் பண்ணிட்டு தான் இருந்தேன். மணி அடிச்சிருச்சு, கோயில் மணி. ஓகே, இனியன் தூங்கிக்கிட்டு இருக்கான், சஞ்சனா வந்து வீட்டுக்குள்ள விளையாண்டுக்கிட்டு இருக்கா. நாங்கள் வந்து எப்படியே வீடை சுத்தம் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து காலை டிஃபன் போய் செய்யணும். இன்றைக்கி காலை பொழுது வந்து இந்த வீடு சுத்தம் பண்ணுறதோட உங்களோடையும் போச்சு. ஓகே, போக மூச்சு அடைக்குது. ஓகேங்க, பாய். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.